நிகழ்ச்சிக்காக குரலும் பொருளும் என்னும் அதிகாரத்தில் 69வது தூது என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞர், எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 69 தூது எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் மனிதத்தை, மனிதத்தின் புனிதத்தை உணர்த்தும் நூல். வாழ்க்கையின் வழிகாட்டியாக விளங்குகின்ற நூல் திருக்குறள். பொருட்பால் அதிகாரம் 69 தூது. தூது என்பது ஒருவர் தம் கருத்தை இன்னொருவருக்கு புலப்படுத்த இடையே பிரிதொருவரை அனுப்புவதாகும். அரசர்கள் பகைவர்களிடத்தும் தலைவர் தலைவியரிடத்தும் தூது அனுப்பியுள்ளனர். தூது அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 69 தூது. 681வது திருக்குறள். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்து அவாம் பண்புடைமை தூது உரைப்பான் பண்பு. அன்பும் உயர் குடிப்பிறப்பும் அரசர்கள் விரும்பும் பண்பும் தூதுவனுக்குரிய தகுதிகள். 682 அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத 3. அன்பு, அறிவு, சிறந்த பேச்சுவன்மை 3ம் தூதுவனுக்கு இன்றியமையாதவை. 683 நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு. பகை அரசன் முன் வெற்றி தூது செல்பவன் அரசு நீதி கற்றவருள் கற்றவனாக விளங்க வேண்டும். 684 அறிவு, உரு, ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. இயற்கை அறிவு, தோற்றம், தெளிந்த கல்வி இவற்றில் சிறந்தவன் தூதுவனாக செல்லல் வேண்டும். 685 தொகச் சொல்லி தூவாத நீக்கி நகச் சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. செய்திகளை தொகுத்து பயனற்றவற்றை நீக்கி இனிமையாக சிரிக்க பேசி நலம் செய்பவன் தூதன். 686 கற்றுக்கண் அஞ்சான் செலச் சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. கற்று அஞ்சாது எடுத்து சொல்லி சமயத்துக்கு ஏற்றதை அறிந்தவனே தூதுவன். 687 கடன் அறிந்து காலம் கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை. கடமை, காலம், இடம் இவற்றை அறிந்து சிந்தித்து உரைப்பவனே தூதுவன். 688 தூய்மை, துணைமை, துணி உடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு. தூய்மை, துணை, துணிவு இம்மூன்றும் நன்கு வாய்த்தல் தூதுவனின் உண்மையான தகுதியாகும். 689 விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்ச்சேரா வன்கணவன். மற்ற அரசனிடம் தனக்கு வரும் துன்பத்திற்கு அஞ்சி தாழ்வான சொல்லை தவறியும் சொல்லாத உறுதி உடையவன் தூதுவன். 690வது திருக்குறள். இறுதி பயப்பினும் எஞ்சார்ந்து இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. தனக்கு சிறப்பு வருவதாயினும் தன் அரசனுக்கு நன்மை தரக்கூடியதை சொல்பவன் தூதுவன். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும் தூது என்னும் அதிகாரம் குறித்து சிறப்பாக நல்ல விடயங்களை தந்திருந்தார். நன்றிகள் ஐயா. ஆம், அவர் தக்கோலத்திலிருந்து கவிஞர், எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.